ஹாய்ங்க எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் ஷீலாஸ் டைரி. நான் உங்கள் ஷீலா. டிமார்ட்டில் ஷாப்பிங் பண்ண ஒரு சில திங்ஸ் தான் ஃபஸ்ட்டு காட்டியிருக்கேன். இந்த வாட்டி நிறைய இந்த மாதிரி கிளாஸ்வேர் ஐட்டம்ஸு வாங்கலை. நான் கிராசரிஸ் ஐட்டம்ஸ் தான் வாங்கியிருக்கேன். கொஞ்சம் திங்ஸ் மட்டும்தான் வாங்கினேன். அதுவும் கம்மி ப்ரைஸில் தான் இருந்தது. சரின்னு சொல்லிட்டு வாங்கினேன். எல்லோரும் சேர்ந்து தான் டிமார்ட் ஷாப்பிங் போனோம். பக்கத்து வீட்டில் மேலே எல்லோரும் சேர்ந்து தான் ஷேர் பண்ணிவிட்டு ஜாலியாக ஆட்டோவில் சில் பண்ணிவிட்டு போயிட்டு வந்தோம். ஆக்சுவலாக இந்த மாதிரி போகும்போது ஒரு நல்ல பாண்டிங் க்ரியேட் ஆகும். எங்கே கிளம்பிட்டு இருக்க? எங்கே? டிமார்ட்டா? லிப்ஸ்டிக்லாம் போட்டிருக்கியா? காட்டு. எப்படி காட்டினப்ப அப்படிதான் லிப்ஸ்டிக் போடுவியா நீ? மார்னிங் சாம்பார் சாதம் வச்சுட்டு பர்வேஷை ரெடி பண்ணி ஸ்கூலுக்கு அனுப்பிட்டோம். அதுக்கப்புறம் ஃப்ரைடே பூஜைலாம் இருந்தது. அதெல்லாம் முடிச்சுட்டு நான் நிக்கிதா எல்லோரும் வந்து சேர்ந்து கிளம்புனோம். 10:45 to 11 o'clock அங்கே ரீச் ஆகிட்டோம். இந்த மாதிரி சீக்கிரம் கிளம்பும்போது கொஞ்சம் கூட்டம் இருக்காது. நம்ம எடுத்துகிட்டு வரதுக்கு ஈஸியாக இருக்கும். எல்லா பேரண்ட்ஸும் இதுக்கு தான் வெயிட் பண்ணுவாங்க போல், பசங்களை எப்படா ஸ்கூல் அனுப்பிட்டு அங்கே வந்து ஷாப்பிங் பண்ணலான்னு. அப்போவே பார்த்தா அவ்வளோ கூட்டமாக இருந்தது பில்லிங் செக்ஷன்லலாம். அதான் ரெடியாக இருக்காங்க, ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு அப்படியே குடுக்குடுன்னு ஓடிடுவாங்க போல் டிபார்ட்மெண்டல் ஸ்டோருக்கு. அதுக்கப்புறம் வந்துட்டு முந்திரி பருப்பு வாங்கினேன். முந்திரி பருப்பு வந்து 1500 போட்டு 945 அப்படி போட்டிருந்தாங்க. எனக்கு பரவாயில்லன்னு தோணுச்சு. ஆனால் நான் நிறைய வாங்கலை, கம்மியாக தான் வாங்கியிருக்கேன் நான் முந்திரி பருப்பு. அதுக்கப்புறம் ரவை, உளுத்தம் பருப்பு, இந்த மாதிரி வந்து கொண்டக்கடலை ஐட்டம், இந்த மாதிரி பருப்பு ஐட்டம் தான் நான் நிறையா வாங்கினேன் இந்த வாட்டி. கொஞ்சம் ரேட்டும் கம்மியாக இருந்த மாதிரி இருந்துச்சு. நிக்கிதா வந்து ஒரு ட்ராலியில் உட்கார வச்சாச்சு. ட்ராலியில் உட்கார வச்சு அவளை இன்னொரு ட்ராலியை வந்து நாங்கள் ஷாப் பண்ணி போட்டுட்ருந்தோம். எல்லோரும் இருந்ததுனால நிக்கிதாவை மேனேஜ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருந்தது. அவங்கவுங்க எல்லோரும் கொஞ்சம் ஷேர் பண்ணி பார்த்துக்கிட்டதுனால ஈஸியாக இருந்தது. இந்த பேஸ்கெட் வந்து ஸ்பூன் போடுற ஸ்டாண்ட் வந்து நிக்கிதா தான் எனக்கு எடுத்துகிட்டு வந்து கொடுத்தா. நல்லா இருந்ததுன்னு சொல்லிவிட்டு அது வாங்கியிருக்கேன். ஆனால் என்னோடய ஸ்பூன் ஸ்டாண்ட் வந்து கொஞ்சம் பழசாயிடுச்சு. சரி, அதனால் இதை யூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு வந்தேன். இப்போ போனாக்க அவளுக்கு என்ன வேணுமோ அதை தான் பார்க்குறா அவள். நிறைய அந்த வாட்டர் பாட்டில், அப்புறம் வந்து லஞ்ச் பாக்ஸ், இது தான் பார்த்துட்ருக்கா. இது அங்கே இருந்த கிளாஸ்வேர் ஐட்டம் 159 அது. இது மாதிரி குட்டியாக இருந்தது. இது 59 ருப்பீஸு. போன வாட்டி பார்த்ததை விட இந்த வாட்டி கலெக்ஷன்ஸ் என்னவோ கம்மியாக இருக்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. இந்த ஜார் வந்து 30 ருப்பீஸ். ஆனால் மூடி இதில் கொஞ்சம் லூஸாக இருந்தது. இது 19 ருப்பீஸ் தான். இது நான் வாங்கியிருக்கேன். இது வந்து 59 ருப்பீஸ். இந்த பிளேட் வந்துட்டு 59 ருப்பீஸு. இது 159 ஃபஸ்ட் டே காட்டினல அதுதான். ஆனால் செராமிக் ஐட்டம்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருந்த மாதிரி இருந்தது. அண்டர் 50K இந்த வாட்டி நிறைய கலெக்ஷன்ஸ் இருந்தது. அண்டர் 50க்கு நிறைய கலெக்ஷன்ஸ் இருந்தது. இது வந்து 139 ருப்பீஸு. இது போன வாட்டி நான் வாங்கியிருந்தேன்ல அதுதான். இந்த மாதிரி கிளிப்பு பேண்ட் ஐட்டம்ஸும் இந்த வாட்டி நிறைய போட்டிருந்தாங்க. ஆனால் அது எல்லாமே வந்து பில்லிங்கில் எடுத்துகிட்டு வந்தாக்க பார்கோட் வந்து ஸ்கேனே ஆகலை. அப்போ தான் வந்து எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்காங்க. நல்லா இருந்தது. இந்த வாட்டி பிளாஸ்டிக் ஐட்டம் நிறைய வச்சுருந்தாங்க. அந்த ஹேங் பண்ணுவோம்ல ஹூக்கு, அந்த ஹூக்லாம் சூப்பராக இருந்தது. எடுத்திருந்தோம், ஆனால் அதெல்லாம் வந்து லோட் ஆகலைன்னு சொல்லிட்டு அங்கேயே வச்சுட்டு வந்துட்டோம். இது வீட்டுக்கு வந்தோன்னே எடுத்த வீடியோ இது. அவள் அப்புறம் வந்து இந்த ஸ்க்ரப்பர்லாம் கொஞ்சம் தேவைப்பட்டது. அந்த மாதிரி ஸ்க்ரப்பரு, முந்திரி பருப்பு, உளுந்து, வெள்ளை ரவை. இது வந்து ஜிஆர்பியில் வந்து 1 வாங்கினா 1 ஃப்ரீ இருக்கும், எப்பயுமே இருக்கும் அது. ஆனால் நான் ஃபஸ்ட்டு வாட்டி நான் ட்ரை பண்ணல. அதுக்கப்புறம் மேலே ஆன்ட்டி சொன்னதுக்கப்புறம் இதை ட்ரை பண்ணி பார்த்தேன். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, டேஸ்ட் நல்லா இருந்தது. ஒன்று அந்த அல்வா இருக்குல்ல, அது வந்து 1 வாங்கினா 1 ஃப்ரீ. காஜு கத்திலி வந்து 1 வாங்கினா ஹாஃப் ரேட். அதை ஹாஃப் ரேட் போட்டுக்குவாங்க. நீங்கள் உங்களுக்கு 2 வேணாம் அப்படின்னா 1 மட்டும் எடுத்திங்கன்னா கூட அதில் ஹாஃப் ரேட் போட்டு கொடுத்துருவாங்க. அந்த மாதிரி ஆஃபரில் இருந்தது. அப்புறம் வந்து அவல் உப்புமா செய்கிறதுக்காக வாங்கிட்டு வந்தேன். உளுந்து அடை போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உளுந்து அடையும் வாங்கிட்டு வந்தேன். அப்புறம் கொஞ்சம் வத்தல் இருந்தது. இது முன்னாடி நான் ஊர்லேருந்தே எடுத்துகிட்டு வந்துடுவேன் வத்தல்லாம். இந்த வாட்டி கொஞ்சம் அம்மாக்கெலாம் உடம்பு சரியில்லாததுனால யாரும் போடலை. அதனால் வந்து இப்போ கொஞ்சம் தான் அதுவும் யூஸ் பண்ணுறேன். அப்பளம் வாங்கிக்கிறேன். அப்புறம் அத்தையும் அம்மாவும் ஊர்லேருந்து பெரிய அப்பளம் அனுப்புனாங்க இல்லையா, அதை வச்சு யூஸ் பண்ணிக்கிறேன். அப்புறம் டிஷ்யூ பேப்பரு, இது ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஏதாவது டிஷ்ஷுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தேன். இந்த வாட்டி ஃபஸ்ட் டைம் கோதுமை மாவு வந்து லூஸில் வாங்கிட்டு வந்திருக்கேன், ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு. நல்லா தான் இருந்தது கோதுமை மாவு. எனக்கு என்னவோ வந்து பேக்கெட்டை விட இந்த மாதிரி அரைச்சி வச்சுருக்க ஐட்டம் வாங்கினா கொஞ்சம் வந்து எதுவும் வந்து மிக்ஸ் பண்ண மாட்டாங்க அப்படின்னு எனக்கு தோணும். அதுக்காக நான் எப்போயுமே ரா ஐட்டமாக வாங்கி தான் வந்து மிஷினில் அரைச்சிக்குவேன். இந்த வாட்டி தான் இதை ட்ரை பண்ணி பார்க்கலான்னு வாங்கியிருக்கேன். அங்கே இந்து உப்பு இருந்தது, இந்து உப்பும் வாங்கினேன். ஆனால் கொஞ்சம் லைட்டாக கலர் கம்மியாக இருந்தது. முன்னாடி நான் வாங்கின இந்து உப்பு வந்து நல்லா பிங்க் கலரில் இருக்கும். இது கொஞ்சம் வந்து லைட் பிங்க்கில் இருந்த மாதிரி இருந்தது.
அதுக்கப்புறம் துவரம்பருப்பு, உளுந்து வாங்கிட்டு வந்தேன். இது சாட் மசாலா டிஷ்யூ பேப்பர் வாங்கிட்டு வந்தேன். அதுக்கப்புறம் கிச்சன் ஆர்கனைஸ் பண்ணுறதுக்காக இந்த பேஸ்கெட்டு 299 வாங்கினேன். நிறைய இருந்துச்சு போன வாட்டி இந்த பேஸ்கெட்டு. இந்த வாட்டி பார்த்தோம்னாக்கா கம்மியாக இருந்தது. நான் இருக்கிறதுலே அதில் ஸ்மால் சைஸ் வாங்கினேன். போன வாட்டி 699க்கு பெரிய சைஸ் வாங்கினேன் இல்லையா, அதை செட்டோடு எடுத்தோம்னா 3 வரும் உள்ளார. இது வந்து சின்னது வாங்கினேன் 299க்கு. அதில் கிராசரிஸ் போட்டு அப்படியே ஆர்கனைஸ் பண்ணி வச்சுட்டேன் கையோட. இது வந்து 19 ருபீஸு. இது சின்ன பாட்டில், ஏதாச்சும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அப்படி இல்லைனா ஏதாவது போட்டு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தேன். ரெண்டும் இது வந்து 59 ருபீஸு. வீடியோக்காக வாங்கிட்டு வந்தேன். இது ஆக்சுவலாக என் ஹஸ்பண்ட் நல்லா இல்லை அப்படின்னாங்க. இது வந்து ஸ்பூன் ஸ்டாண்டு. இது வந்து ரப்பர் பேண்ட்ஸ் வாங்கினேன். இதோட ப்ரைஸ் எனக்கு தெரியல. இதுவும் நிக்கிதாவுக்கு வந்து குட்டி குட்டி கிளிப்ஸ் வாங்கினேன். இதில் முன்னாடி ஸ்மால் மீடியம் சைஸ்லாம் வரும் அந்த டிக் கிளிப்பில். இப்போ அந்த மாதிரி வரவே மாட்டேங்குது. ஃபுல்லாக பெருசு மட்டும்தான் வந்துச்சு. அதுக்கப்புறம் ஃபுல்லாக ஆர்கனைஸ் பண்ணியாச்சு. அதுலையே எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சம் மாற்றி வச்சு பார்த்துட்ருக்கேன். இதுக்கு யூஸ் பண்ண பேஸ்கெட்டை வந்துட்டு சாமி ரூமில் ஆர்கனைஸ் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்திருக்கேன். தெரியல, பார்க்கலாம். அதுவும் சரியாக வரலன்னா வேறு ஏதாவது மாற்றிடுவேன் நான். இது பார்த்திங்கன்னா குட்டியாக ரொம்ப அழகாக இருந்தது. குட்டி கப்பு மக்லேயே வந்துட்டு நிறைய மக்ஸ் வச்சுருந்தாங்க. இது ரொம்ப அழகாக இருந்துச்சா, சரி எதுக்காவது வீடியோக்காவது வாங்கிக்கலாம், அப்படி இல்லைனாக்க ஏதாவது டீ அந்த மாதிரி குடிக்கிறதுக்கு வாங்கிக்கலான்னு எடுத்தேன். இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.